ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது டெக் வைப்ரேட். என்னோட பேர் அஸ்வின். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 ரூபா இருந்தால் போதும். 30 ரூபா கூட தேவையில்லை. உங்கள் வீட்டில் தண்ணியும் ஒரு பவுலும் இருந்தால் போதும். அதை வச்சு ஒரு ப்ரொஜெக்டர் செய்யலாம். ஸோ அந்த ப்ரொஜெக்டரை எப்படி செய்யாது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஐஒய் சீரீஸில் ஃபஸ்ட் வீடியோ நம்ம சேனலில். ஸோ இது மாதிரி நிறையா டிஐஒய் வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஒன்று வரும், அதையும் அப்படியே கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ மறக்காமல் இந்த விஷயங்கள்லாம் பண்ணிடுங்க. உங்களுக்கு பர்சனலாக என்ன ஏதாச்சும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லாத்துக்கான லிங்க்ஸும் கீழே இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு முதல் விஷயம் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ். ஸோ அந்த பாக்ஸில் நம்ம எடுத்துருக்கக்கூடிய பவுலோட சைஸில் ஒரு ஹோல் வந்து போடணும். ஸோ அதனால் ஒரு பென்சில் எடுத்து அழகாக அவுட்லைன் மார்க் பண்ணிடுங்க. ஸோ மார்க் பண்ணி முடித்தோடனே அதை ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான். அதாவது நம்மளோட பவுல் சைஸ் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்து அதில் ஒரு ஹோல் க்ரியேட் பண்ணணும். ஸோ ஹோல் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பவுலில் தண்ணியை வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், வெறும் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த பவுலோட விலையை ஒரு 30 ரூபா வரும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் எங்கள் வீட்டில் இருந்துச்சு, அதையவே அப்படியே எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த பவுலை எடுத்து அந்த ஹோலில் கரெக்டாக ஃபிட் பண்ணோம். ஸோ நமக்கு இந்த மாதிரி வந்து நிற்கும். ஸோ அதாவது ஹாஃப் வந்து வெளியே, ஹாஃப் வந்து உள்ளே இருக்கிற மாதிரி. ஸோ இப்படி நம்ம ரெடி பண்ணோடனே வீடியோ வந்து நம்ம ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் உங்கள் ஃபோனில் எந்த டைரெக்ஷன் வந்து மேலே பார்த்துருக்கோ அதே டைரெக்ஷனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் மாறிட்டே இருக்கும். ஆட்டோ ரொட்டேஷன் ஆஃப்லேயே வச்சுருந்தாலும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்க்ரீன் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் ஸ்டார்ட் சர்வீஸை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணி முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஸ்லைட் பாரை ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆட்டோ ரொட்டேட் சிஸ்டமே ஆஃபாக இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் பரவாயில்ல. ஸோ இந்த சிஸ்டம் வந்து வேலை செய்யாது. ஸோ இந்த சிஸ்டம் தான் ஃபுல்லாக உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு லேண்ட்ஸ்கேப்பில் வைக்கணும்னு நினச்சின்னா என்னோடய டிஸ்பிளே நான் இப்படி லேண்ட்ஸ்கேப்லேயே வச்சுட்டு இதை தூக்கி நான் இப்படி இங்கே வச்சேன்னா ஸோ எனக்கு வரக்கூடிய டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ அதனால் நான் இப்படி வச்சுருக்கிறத இப்படி திருப்பி வச்சு தான் வைக்கணும். ஸோ இப்படி நம்ம வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு செவுத்தில் வரக்கூடிய டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும். ஸோ இது வந்து இன்வெர்ட் பண்ணி வரும் நமக்கு. நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்ட் யூஸ் பண்ணுறேன், ஃபோனை வந்து ஹோல்டு பண்ணி ஸ்டாண்டில் வைக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இந்த மவுண்ட் தான் யூஸ் பண்ணுறேன். அடுத்ததான் என் ஃபோனில் அந்த மவுண்ட்டை வச்சுட்டு பவுலுக்கு முன்னாடி என்னோடய ஃபோனை அந்த பாக்ஸ்குள்ளே, ஸோ எனக்கு தேவையான ஸ்க்ரீன் சைஸ், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து நம்ம கரெக்டான ஒரு இதில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீன் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்ம ஃபோன் பிரைட்னஸ்க்கெல்லாம் ஏற்ற மாதிரி பக்காவாக இருக்கும். ஸோ இதோட ஸ்க்ரீன் சைஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாகவே வந்துச்சுன்னு சொல்லலாம், பயங்கரமாக. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நான் போய் உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்னோடய சைஸும் அந்த ஸ்க்ரீன் சைஸும் வந்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அது எவ்வளோ பெரிய ப்ரொஜெக்ஷன் வந்து ஃபோனில் இருக்கிறத வந்து நான் மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லி. இதோட ரிசல்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ லோ லைட்டிங்கில் இருக்கிற காரணத்தினால மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிளர்டாக இருக்குது. ஏன்னா நம்ம கேமராவோட கெப்பாசிட்டி அவ்வளோதான். ஸோ பாக்ஸை மூடி வச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ப்ளூடூத் ஸ்பீக்கர்ஸ் ஏதாச்சும் இருந்தாலும் அதையுமே நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுங்கள். இன்னும் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தா இந்த டிஐஒய் வந்து உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும். ஸோ இந்த டிஐஒய் வந்து பார்த்திங்கன்னா நான் அது செய்யறதுக்கும் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஸோ 10 நிமிஷத்தில் செஞ்சதே இப்படி இருக்குன்னா இன்னும் நல்லா டைம் எடுத்து இன்னும் நல்ல டிஐஒய்ஸ் எல்லாமே நான் கண்டிப்பாக புதுசான டிஐஒய்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ சொன்னதான் இப்பவும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் டெக் வைப்ரேட் அஸ்வின். நன்றி, வணக்கம்.